ரத்னா டாக்டர் ஸ்ரீகுமார் சகல உலக மக்களின் அனைத்து வித பிரச்சனைகளுக்கும் தீர்வு கண்டுள்ளார். ஜோதிடம், எண் ஜோதிடம், வாஸ்து, கைரேகை, ராசிக்கல் தேர்வு, அயல்நாடு செல்ல, கடனை தீர்க்க, மேல் படிப்பு பெற, திருமணம் விரைவில் நடக்க, தொழில் சிறக்க, வேலை கிடைக்க, குழந்தை பெயர் வைக்க, தொழில் பெயர் வைக்க, ராசிக்கல் தேர்வு செய்ய, சோழி பிரசன்னம் பார்க்க, கம்ப்யூட்டர் ஜாதகம் பார்க்க, 48 வருடம் அனுபவம் பெற்ற ஜோதிடர் ஆலோசனைகளை பெற ஜோதிட ரத்னா டாக்டர் ஸ்ரீகுமார். முன்பதிவு பெற்று சந்திக்கவும். மீன ராசியை சார்ந்தவர்களுக்கு சேர்ந்தவர்களுக்கு இந்த ஆகஸ்ட் மாத பலாபலனை இந்த பதிவின் மூலம் விரிவாகவும் விளக்கமாகவும் நாம் பார்க்க இருக்கின்றோம். முதலிலே மீன ராசியை சார்ந்தவர்கள் யார்? மீனானது எப்பொழுதும் நீந்தி கொண்டு தான் இருக்கும் குலத்தை எப்படி சுத்தமாக வைத்திருக்கிறதோ அதுபோல சமுதாயத்தில் சுத்தமாக இருக்க சத்தம் போடாமல் சாதனை செய்ய உதவி செய்பவர்கள், மகான்களையும் சித்தர்களையும் எளிதில் தரிசிக்கும் வாய்ப்பை பெற்றவர், இயற்கையிலே நுண்ணறிவு படைத்தவர்கள், நிர்வாக திறமையிலே கெட்டிக்காரர். அப்படிப்பட்ட மீன ராசியிலே உள்ளடங்கிய 9 பாதங்கள் என்னென்ன? பூரட்டாதி 4ஆம் பாதம், உத்திரட்டாதி 1, 2, 3, 4 பாதங்கள், ரேவதி 1, 2, 3, 4 பாதம். இந்த ஆகஸ்ட் மாதத்திலே 5 பெயர்ச்சிகள் நடக்கும். அதிலே 1 சூரியனுக்குரியது, 2 செவ்வாய்க்குரியது, 3 சுக்கிரனுக்குரியது. புதன் மட்டும் இருமுறை மாற்றம் செய்து பலாபலனை தர இருக்கின்றார். அந்த பலாபலனையும் பொது பலனோடு சேர்த்து விரிவாகவும் விளக்கமாகவும் இந்த மீன ராசியை சார்ந்தவர்களுக்கு சேர்ந்தவர்களுக்கு இந்த ஆகஸ்ட் மாதத்திலே என்னென்ன நடக்கும் என்பதை இப்பொழுது பார்க்கலாம். மற்றவர்கள் ஒப்படைத்த வேலையை பொறுப்போடு செய்து முடிக்கும் குணமுடைய மீனராசி அன்பர்களே, இந்த ஆகஸ்ட் மாதம் தேவையற்ற மனசஞ்சலம் ஏற்பட்டு நீங்கும். மற்றவரை அனுசரித்து செல்வதன் மூலம் வீண் பிரச்சனைகள் வராமல் தடுக்கலாம். சிறிய விஷயத்திற்கு கூட கோபம் வரலாம். கட்டுப்படுத்துவது நன்மையை தரும். திடீர் பண தேவை உண்டாகலாம். தொழில் வியாபாரம் தொடர்பான வீண் அலைச்சல் ஏற்படும். வாடிக்கையாளர்கள் நிதானமாய் பேசுவது நல்லது. எதிர்பார்த்த பணம் கைக்கு வருவதிலே தாமதம் ஏற்படலாம். உத்தியோகத்தில் இருப்பவர் நிர்வாக பற்றி யாருடன் விமர்சனம் செய்யாமல் இருப்பது நல்லது. பதவி உயர்வு, சம்பள உயர்வு தாமதப்படலாம். குடும்பத்தில் இருப்பவர்கள் செயல்பாடுகள் உங்களுக்கு டென்ஷன் தருவதாக இருக்கலாம். கணவன் மனைவிக்கு இடையே மனம் விட்டு பேசி எடுக்கும் முடிவுகள் நல்ல பலனை தரும். பிள்ளைகளிடம் அனுசரித்து செல்வது, அவர்களுடைய போக்கிலே விட்டு பிடிப்பது நல்லது. பெண்களுக்கு கோபத்தை கட்டுப்படுத்துவதும் வீண் வாக்குவாதங்களை தவிர்ப்பதும் நன்மையை தரும். வீண் செலவை தடுக்க திட்டமிட்டு செயல்படுவது நல்லது. மாணவர்களுக்கு சக மாணவர்களை அனுசரித்து செல்வது நன்மையை தரும். மிகவும் பொறுமையுடன் கவனமுடன் பாடங்களை படிப்பது அவசியம். புரட்டாதி 4ஆம் பாதத்தை உடையவர்கள் மீன ராசியை சார்ந்தவர்களுக்கு இந்த ஆகஸ்ட் மாதம் பணப்புழக்கம் அதிகரிக்கும். எடுத்த காரியம் அனைத்தும் வெற்றிகரமாய் முடியும். மதிப்பும் மரியாதையும் சிறப்படை. செல்வாக்கு ஓங்கும். குடும்பத்தில் குதூகூலம் ஏற்படும். தம்பதியிடையே அன்பு மேலோங்கும். பிரிந்த குடும்பம் ஒன்று சேரும். உத்திரட்டாதி நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு மீன ராசியை சேர்ந்தவர்களுக்கு இந்த ஆகஸ்ட் மாதம் பொதுவாக நற்பலன்கள் கூடுதலாய் கிடைக்கும். எதிலும் சிறிதளவு ஆதாயம் ஏற்படும். முன் விரோதம் காரணமாய் சில சங்கடங்கள் உருவாகும் என்றால் அவற்றை சமாளிக்கும் வழிகள் உங்களுக்கு புலப்படும். இயந்திரங்களை பயன்படுத்தும் போது பணியாளர்கள் எச்சரிக்கையுடன் இருப்பது அவசியம். தெய்வ பணி, தர்ம பணி போன்ற நற்காரியங்கள் ஈடுபட வாய்ப்பும் உண்டு. ரேவதி நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு மீன ராசியை சேர்ந்தவர்களுக்கு இந்த ஆகஸ்ட் மாதம் தொழிலே சிக்கல்கள் உருவாகாது என்றாலும் சிற்சில வாக்குவாதங்கள் இருக்கும். எதிலும் அளவோடு ஈடுபட்டு வந்தார். தொல்லைகள் இராது. அடுத்தவருடைய விவகாரங்கள் வீணாய் தலையிட வேண்டும். பகைவர்களுக்கு பணிந்து போக வாய்ப்புகள் உண்டு. மீன ராசியை சார்ந்தவர்களுக்கு சேர்ந்தவர்களுக்கு இந்த ஆகஸ்ட் மாதத்திலே கடைபிடிக்கக்கூடிய தெய்வீக பரிகார முயற்சிகள் என்னென்ன? ஸ்ரீ ராகவேந்தவரை வணங்க எல்லா பிரச்சனைகளும் தீரும். வாழ்க்கையில் நல்லதொரு முன்னேற்றம் உண்டார். சந்திராஷ்டம தினங்கள் ஆகஸ்ட் 18, 19. அதற்ற தினங்கள் ஆகஸ்ட் 11, 12 ஆகும். இப்பொழுது யாருக்கெல்லாம் ஜோதிட விளக்கங்கள் தேவைப்படுகிறதோ மற்றும் உங்களுடைய ராசி சக்கரம் தேவை என்றாலும் எஞ்சோதிட ரீதியாக விளக்கம் பெற வேண்டும் என்று நினைத்தாலோ அல்லது எந்த நேரத்தில் திருமணம் அமையும்
எந்த காலகட்டத்தில் வேலை அமையும் என்பதை எல்லாம், ஒரு நாளின் பஞ்சாங்கம் எப்படி இருக்கும் என்பதை நம்முடைய புதிய வெப்சைட்டாக இருக்கின்ற www.srikumarastro.in என்ற தளத்திற்கு சென்று அந்த வெப்சைட்டை நீங்கள் திறந்து பார்க்கும் பொழுது அதிலே ஏராளமான நன்மைகள் இருப்பதை நீங்கள் கண்டடைவீர்கள் என்பதில் மாற்று கருத்து இல்லை. இந்த பதிவை நிறைவு செய்து வேறொரு நல்ல பதிவிலே உங்களை எல்லாம் சந்திக்க இருக்கின்றேன். நன்றி, வணக்கம்.